அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இலங்கை மத்திய வங்கியினுடைய 16ஆம் இலக்கை 2023ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் மத்திய வங்கியானது வருடந்தோறும் நிதியியல் முறைமை மீளாய்வு என்கின்ற இந்த பிரசுரத்தை பிரசுரிக்க வேண்டிய தேவைப்பாடுள்ளது. இந்த பிரசுரத்திலே 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையுள்ள காலப்பகுதிக்கான தரவுகள் உள்ளடக்கப்பட்டு நிதியியல் முறைமையினுடைய அபிவிருத்திகள், அதனுடைய இடர்நேர்வுகள், அதன் இடர்நேர்வுகளை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கி மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக பிரதானமாக பேசப்படுகிறது. இங்கே இந்த பிரசுரத்திலே 7 விடயங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது சுருக்க குறிப்பு, 2வது பேரண்ட நிதியியல் நிலைமைகள், நிதியியல் சந்தைகள், நிதியியல் நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொகுதி மற்றும் கூட்டாண்மை நிறுவன துறைகள் மற்றும் கொள்கை நடவடிக்கைகள் என்பன தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே காணப்படக்கூடிய பிரதானமான செய்திகளாக நாங்கள் சொல்லக்கூடியது நிதியியல் துறையினுடைய உறுதித்தன்மை வலுவாக்கப்பட்டதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக தனியார் துறைக்கான கடன்களுடைய வளர்ச்சி மிக அதிக மட்டத்திலே காணப்பட்டு குறைந்தளவிலான வட்டி வீதத்தினை உதவக்கூடிய வகையில் காணப்பட்டதை குறிப்பிட முடியும். அதற்கடுத்தபடியாக வங்கி தொழில்துறையினுடைய சொத்து தரங்கள் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் இடர்நேர்வுகளுக்கான கட்டுப்பணம் மற்றும் மேலதிக இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து முதலாவது அத்தியாயமாகிய பேரண்ட நிதியியல் முறைமைகள் தொடர்பாக நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை, பொருளாதார விரிவாக்கம், உறுதியான வியாபார நம்பிக்கைகளால் ஆதரவளிக்கப்பட்டு உள்நாட்டு கடன் வளர்ச்சி மிக உன்னத மட்டத்தை அடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுடைய கொடுகடன் வளர்ச்சி 2025 முதலாவது அரைப்பகுதியிலே உத்வேகம் அடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான தனியார் துறைக்கான கொடுகடன்களின் இடைவெளி அதிகரித்து காணப்படுகிறது. இது இந்த கொடுகடன்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு நெருக்கமான கண்காணிப்பினை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாட்டினை குறித்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த தனியார் துறைக்கான கடன்களினுடைய வளர்ச்சியுடன் நிதியியல் இடையேற்பாடு படிப்படியாக மீட்சி அடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. வங்கி தொழில்துறையினுடைய கொடுகடன் வளர்ச்சியுடன் வைப்புக்கள் மற்றும் கடன்கள் அதிகரித்ததன் காரணமாக வங்கி தொழில்துறையினுடைய நிதியியல் இடையீடு அதிகரித்து செல்வதை படிப்படியாக அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இத்துடன் நாங்கள் 2வது அத்தியாயமான நிதியியல் சந்தைகள் பற்றி பார்ப்போமாக இருந்தால், பங்குச்சந்தை விலைக்குறிகாட்டிகள் ஆண்டு தொடக்கத்திலிருந்து திகதி வரையிலான காலப்பகுதியிலே உறுதியான ஒரு வளர்ச்சியினை பதிவு செய்து அனைத்து பங்குவிலை சுட்டன் மற்றும் SNBSL 20 என்கின்ற பங்குவிலை சுட்டன் மிக உறுதியான வளர்ச்சி ஒன்றினை பதிவு செய்து வரலாற்று மைல்கல்லினை எட்டிய நிலைமையினை நாங்கள் அவதானக்கூடியதாக இருக்கிறது. ஆயினும் கூட 2025ஆம் ஆண்டில் தேறிய வெளிநாட்டு பாய்ச்சல்கள் சந்தை வளர்ச்சிக்கு மிக அவசியமான ஒன்றாக காணப்படுவதை வலியுறுத்துகின்றது. இந்த அடிப்படையிலே 2024ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டிலும் 2025 தொடக்க பகுதியிலும் அரச பிணையங்களுக்கான வட்டி வீதங்கள், விளைவு வீதங்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்த காணப்பட்ட அதே நேரம் 2025 அதனைத் தொடர்ந்து வந்த காலப்பகுதியில் ஒரு உறுதியான நிலையில் பேணப்பட்டு வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விரிவடைந்து செல்லும் நாணய கொள்கை மற்றும் இறைக்கொள்கையின் விருத்தி என்பவற்றை பிரதிபலித்து அரச பிணையங்களுக்கான விளைவு வீதங்கள் வீழ்ச்சி அடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 3வது அத்தியாயமான நிதியியல் நிறுவனங்களை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நிதியியல் நிறுவனங்களிலே முதலாவது வங்கி தொழில்துறையை பார்ப்போமாக இருந்தால், வங்கி தொழில்துறையினுடைய கட்டம் 3 கடன் வீதங்கள் வீழ்ச்சியடைந்த போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கொடுகடன் விரிவாக்கம் காரணமாக 2024ஆம் 2ஆம் காலாண்டில்
12.8% இருந்த கட்டம் 3 கடன்கள் 2025 2ஆம் காலாண்டில் 12%க்கு ஒரு சிறிதளவான வீழ்ச்சி போக்கினை வெளிப்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக 2025 2ஆம் காலாண்டின் இறுதியில் கட்டம் 3 கடன்களுக்கான காப்பு வீதங்கள் தொடர்ச்சியாக உறுதியான முறையில் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வங்கித் தொழில்துறையினுடைய லாபங்களை பற்றி பார்ப்போமாக இருந்தால், தேறிய வட்டி வருமான அதிகரிப்பின் காரணமாக வங்கித் தொழில்துறையின் லாபம் விருத்தி அடைந்து செல்கின்ற ஒரு போக்கினை காட்டி நிற்கின்றது. வங்கித் தொழில்துறையின் லாபத்தன்மை 2023 முதலரை ஆண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடுமிடத்து 2025 முதலரை ஆண்டு காலப்பகுதியில் உறுதியான வளர்ச்சி ஒன்றினை பேணியதை காணக்கூடியதாக இருக்கிறது. மூலதனத்தை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டின் 18% ஒப்பிடுகின்ற போது 2025 காலாண்டில் 19.4% என்கின்ற ஒரு வளர்ச்சி போக்கினை காட்டி நிற்கிறது. இந்த வளர்ச்சி போக்குக்கு திரைசேரி உண்டியல்களுடைய விநியோகமும் நிறுத்தி தக்க வைத்து கொண்ட லாபங்களுடைய வளர்ச்சியும் முக்கிய காரணமாக பங்களித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நிதியியல் கம்பெனிகள் துறையினை பார்ப்போமாக இருந்தால், நிதியியல் கம்பெனிகள் துறையினுடைய கடன்கள் மற்றும் பெறுவனவுகள் 2024 11% ஒப்பிடுகின்ற போது 2025ஆம் ஆண்டு 35.1% அதிகரித்ததையும், அதனுடைய கடன்கள் கட்டம் 3க்கான கடன்கள் மிக அதிக அளவிலான வீழ்ச்சி அடைந்து 8.3% என்கின்ற ஒரு நிலைமையை எட்டியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. வங்கித்துறையைப் போலவே நிதி கம்பெனிகள் துறையினுடைய லாபமும் அதிகரித்த போக்கினை காணக்கூடியதாக இருக்கிறது. சொத்துக்கள் மீதான திரும்பல்கள், உரிமைகள் மீதான திரும்பல்கள், தேறிய வட்டி எல்லைகள் என்பனவும் இந்த குறித்த காலப்பகுதியிலே அதிகரித்து சென்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீட்டுத் தொகுதித்துறை மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் துறை என்பவற்றை பார்ப்போமாக இருந்தால், வீட்டுத் தொகுதித்துறை மற்றும் வீட்டுத் தொகுதித்துறையினுடைய கடன்கள் 14.8% என்கின்ற ஒரு அதிகரிப்பினை 2025 2வது காலப்பகுதியிலே வெளிக்காட்டி நின்றது. அதை தவிர இந்த வீட்டுத் தொகுதித்துறையினுடைய கடன்களுடைய தேவைப்பாடுகளை வங்கித்துறை பெரிதளவாக ஆதரவளித்து அதனுடைய 64.7% என்கின்ற ஒரு பங்கினை பிரதிபலித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இந்த நிதியல்லா நிறுவனங்களுடைய பட்டியலிடப்பட்ட நிதியல்லா நிறுவனங்களுடைய தேறிய வருமானங்களும் தேறிய லாபங்களும் குறித்த காலப்பகுதியில் அதிகரித்த போக்கொன்றினை காட்டியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிதியியல் உறுதித்தன்மை தொடர்பாக எடுக்கப்பட்ட கொள்கை முடிகள், இது அத்தியாயம் 5 பேசப்படுகின்ற விடயம். இதை பொறுத்தவரையிலும் 67% சந்தை பங்கினை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 5 வங்கிகள் உள்நாட்டு முறைமைசார் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அதைவிட வங்கிகள் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படுகின்ற கடன்களுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்வதற்காக மத்திய வங்கி பெறுமதிக்கான கடன்கள் வீதத்தின் உச்ச எல்லையை ஆண்டு கால பகுதியில் வரையறுத்து கூறியது. அதனை விடவும் மேலதிகமாக அனுமதிக்கப்பட்ட வங்கிகளுக்கான கூட்டாண்மை ஆளுகை என்பது பற்றியும் மற்றும் சிறிய நடுத்தர நிறுவனங்களை உத்வேகப்படுத்துவதற்கான பணிப்புரைகள் தொடர்பாகவும் அதாவது அனுமதிக்கப்பட்ட வங்கிகளுடைய தொடர்புடைய தரப்பினர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்துவதற்கான பணிப்புரைகளையும் ஏனைய நிதி கம்பெனிகளுடைய இடர்நேர்வுகளை உத்தம மட்டத்திலே பேணுவதற்கான ஒழுங்குபடுத்தல்களையும் ஆண்டு கால பகுதியில் மத்திய வங்கி வெளியிட்டதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக மெய்த்துறை மூன்று விசேட குறிப்புகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முதலாவது, மெய்த்துறை சந்தைக்கான அபிவிருத்திகளும் இலங்கையினுடைய நிதியியல் முறைமையினுடைய அதனுடைய தாக்கங்கள் பற்றிய ஒரு குறிப்பும், இரண்டாவதாக முறைமைசார் இடர்நேர்வு கணக்கெடுப்பு தொடர்பாகவும், மூன்றாவதாக இலங்கையினுடைய நிதியியல் முறைமையினை உறுதிப்படுத்துவதில் தீர்மானம் எடுத்தல் கட்டமைப்பினுடைய பங்களிப்பு தொடர்பாகவும் 3 சிறப்பு குறிப்புகளும், அதற்கு மேலதிகமாக கொள்கை மாற்றங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு குறிப்பும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியது.
ஒட்டுமொத்தமாக பார்ப்போமாக இருந்தால் மத்திய வங்கி பரந்தளவிலான பொருளாதார அபிவிருத்திக்கிடையில் நிதியியல் துறையின் உறுதித்தன்மையை தொடர்ச்சியாக மதிப்பிட்டு கண்காணிப்பதுடன் நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மையினை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தும் பொருட்டு ஏனைய அக்கறையுடைய தரப்பினருடன் ஒன்றிணைந்து கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வருவதன் மூலம் நாணய கொள்கை விரிவாக்கத்தை அமல்படுத்துவதற்கு வசதிப்படுத்துவதுடன் பொதுமக்கள் மத்தியில் சேமிப்புகளை பாதுகாக்கவும் உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியினை பேணுவதற்கும் உதவி அளித்தது என்று சொல்லலாம். இறுதியாக இந்த அறிக்கையினுடைய தமிழ் மற்றும் சிங்கள சுருக்கம் மத்திய வங்கியினுடைய இணையதளத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.